ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்என்பி அக்வாட்டிக்ஸோடைய ஸ்டோர் வந்து ஃபுல் டூர் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ளஸ் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லொக்கேஷன்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை ஆயில் மில்லில் இருக்குது. ஸோ ஆயில் மில் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். 2 words வந்து மேலவாக்கம் போகிற பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஷாப் இருக்குது. அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கார் அக்சசரிஸ் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோர்ஸ் வரும். ஸோ நம்மளோட ஸ்டோர் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ வாங்க ஸ்டோர்ஸ்க்கு போகலாம். ஸோ ஷாப் உள்ளே போகலாம். ஸோ ஷாப்போட என்ட்ரன்ஸ் இது தான். ஸோ ஷாப்போட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லோ டெக் வந்து ஒரு டேங்க் வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து மெயினாக எதுக்காக இது பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர் ஒரு கஸ்டமர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னா ஒரு பிளான்டேஷன் டேங்க்ஸ் போனோம் அப்படின்னா என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஸோ எப்படி நீங்கள் ஸ்கேப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த டேங்கை நாங்கள் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனு. ஸோ இதோட டேங்க் எப்படி மேக் பண்ணியிருக்கோம் ஃபுல் ப்ராசஸ் வந்து நம்மளோட சேனலில் இருக்குது, நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேங்க் இது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பில் இருக்கிற அக்சசரிஸ் நிறைய பார்ட்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாஸ்க்கான அக்சசரிஸ் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு பீட்டா நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அப்படின்னா ஒரு சின்ன டேங்க்ஸு. ஸோ அதில் வந்து ஒரு பீட்டா வளர்க்கணும். ஆக்சுவலாக ஒரு ப்ராப்பராக நீங்கள் ஒரு பீட்டா ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னா ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா 1 feet வந்து ஒரு டேங்க் வைக்கணும். ஸோ 1 feet டேங்க்கில் வச்சிங்கன்னா ஒரு பீட்டா வந்து நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருப்பீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து பீட்டாஸ்க்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஆக்டிவாக இல்லை, ஃபீட் எடுக்கல, ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மெயின் ரீசன் வந்து பீட்டா வந்து நீங்கள் சின்ன பவுலில் வளர்க்குறதுனால தான் அந்த ரீசன் வரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இது நடுவில் ஒரு பார்ட்டிஷன் இருக்குது. அட்லீஸ்ட் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் பீட்டா வளர்க்குறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும் உங்களுக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பீட்டா பவுல் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு பவுலில் வந்து ஃபிஷ் வளர்க்கக்கூடாதுன்றதுக்காக தான். நானும் பேசிக் ஃப்ரம் வந்து ஹாபிலேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ ஒரு பீட்டா எப்படி கேர் பண்ணணும், ஒரு பீட்டாக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும்னு எனக்கும் தெரியும். ஸோ அதனால நாங்கள் மெயினாக வந்து பீட்டா வந்து பவுல் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதில்ல. ஷாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் வந்து சின்ன இடத்துல தான் வச்சிருக்கிறோம். ஏன் அப்படின்னா ஷாப்பில் வந்து பெரிய டேங்க்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால சின்ன பவுலில் வச்சிருக்கிறோம். இதுவே வந்து நீங்கள் வீட்டில் வைக்கும் போது அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறது எப்பவுமே பெட்டராக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிசி கப்ஸ் மெயினாக நாங்கள் பண்ணுறது வந்து பிளான்டேஷன் டேங்க்ஸ் தான். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே போட்டு நாங்கள் பண்ணுறது வந்து பிளான்டேஷன் டேங்க்ஸ் தான். ஸோ ஒரு பிளான்டேஷன் டேங்க்ஸ்க்கு எங்களோட ஷாப்புக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வைல்டு ரேஞ்சில் வந்து ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ மீன்வில் பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி கப்ஸ். எப்போவுமே நம்ம கிட்ட டிசி கப்ஸ் வந்து ஸ்டாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு எந்த டிசி கப்ஸ் வேணும்னாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இல்லாத டிசி கப்ஸ் வேணும், எக்ஸாட்டிக்ஸான பிளான்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து டிசி கப்போட செக்ஷன்ஸு. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ், வாட்டர் சேஞ்ச் பண்ணுற அக்சசரிஸ் இருக்குது, ஃபிஷ் நெட் இருக்குது, ஹீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்து வாட்டர் சேஞ்சோடைய சைஃபன் பைப்ஸ் இங்கே வந்துடும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் மெயினாக நம்ம பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் டேங்க்ஸ் தான் நம்ம பண்ணிடுவோம். ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருக்கோம். அல்ட்ரா கிளியர் டேங்க்ஸ் மட்டும் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அல்ட்ரா கிளியர் டேங்க்ஸில் நீங்கள் என்ன சைஸ் கேட்டாலும் நம்மளால் கொடுக்க முடியும். மினிமம் 1 feetலேருந்து அப் டு நீங்கள் எவ்வளோ சைஸ் கேட்குறீங்களா எந்த சைஸ்லேயும் வேணாலும் நம்ம அல்ட்ரா கிளியர் டேங்க்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் டேங்க். நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது மெரைன் ஃபிஷஸ் இருந்தது. இது வந்து ரீஸ்கேப் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் வாட்டர் ட்ரைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ வேறு ஸ்கேப் பண்ண போகிறேன் இதில். ஸோ அது அந்த வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 3 feet டேங்க்கு. ஸோ இது 3 feet டேங்கில் அகெயின் வந்து ஒரு நான் CO2 உடைய பிளான்ஸ் தான் அதில் க்ரோ பண்ணுறோம். ஒரு பெரிய டேங்க்கில் வந்து கஸ்டமர்ஸ் ஆசைப்படுறாங்க, பட் வந்து ஒரு பட்ஜெட்டாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்கேப் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராக் சூட்ஸ் வச்சுட்டு பேக் சைடில் மட்டும் கொஞ்சமாக சாயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் பிளான்ஸ் வந்து நம்ம க்ரோ பண்ணுறோம். டாப் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இது நார்மல் வந்து பிளான்ஸு. நீங்கள் நர்சரியில் போனாலே இந்த பிளான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பார்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் மேலே வந்து க்ரோ பண்ணுறேன். ஸோ இதில் மேலே க்ரோ பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வாட்டர் பேராமீட்டர் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு நைட்ரேட் உங்கள் டேங்க்கில் இருக்குது, இல்லை அமோனியா பில்டப் ஆகுது அப்படின்னா ஸோ மேலே இருக்கிற எக்ஸஸ் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து இந்த
பிரச்சனை இல்லாமல் பேராமீட்டர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் நீங்கள் பிளான்ஸ் நீங்கள் க்ரோ பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இந்த டேங்க்ஸ் பற்றி சொல்லணும்னா இது 3 feet 90 சென்டிமீட்டர் ப்ளஸ் வந்து ஹைட் வந்து 1.5 feet by 1.5 feet. ஸோ இதோட டேங்கோட டைமென்ஷன் ப்ளஸ் வந்து கேபினெட்ஸ். இந்த மெயினாக இந்த கேபினெட்ஸ் பற்றி நான் சொல்லணும். ஸோ இந்த கேபினெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்டமைஸாகவே பண்ணி தரோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சைஸ் கஸ்டமைஸ் டேங்க் நீங்கள் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கான கேபினெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷனில் நம்ம இந்த டேங்க்ஸ் பண்ணி தரோம். சைஸ் மட்டும் கிடையாது, ப்ளஸ் வந்து கலரும் நீங்கள் சாய்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கலர்ஸும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஹைட்டு சைஸ் வைஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம், கலர் வைஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரோம். ஸோ இது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கேபினெட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நல்லா இருக்கும். ஸோ இது எல்லாமே வாட்டர் ரெசிஸ்டன்ஸில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இது நல்லபடியாக நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கேட்குற கலர்ஸில் நீங்கள் கேட்குற சைஸஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ கேபினெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உள்ளேவே வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ செப்பரேட்டாக வந்து கேனிஸ்டர் வெளியில் வைக்கணும், ஒரு CO2 கிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வெளியில் வைக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கேனிஸ்டர்ஸ் ப்ளஸ் வந்து CO2 வச்சுக்கலாம். இதுல உள்ளே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ரேக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் நம்ம அதை பண்ணி தரலாம். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஃபுட் வைக்க போறீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் கேட்குறீங்களோ உங்கள் பட்ஜெட் வைஸ் வந்து நம்ம அது பண்ணி தரலாம். ஸோ நெக்ஸ்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா இது 45 சென்டிமீட்டர் கியூப். ஸோ எல்லாமே வந்து 45 1.5 feet கியூப் இந்த டேங்க். ஸோ இந்த டேங்க் பில்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 months ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக்ல வந்து நம்ம பண்ணியிருக்கோம். மீன்ஸ் வந்து ஒரு பிரெசிலியன் ஸ்டைல்ஸில் வந்து இந்த பிளான்ட்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது. ஆக்சுவலாக நானும் ஒரு ஹாபி தான். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல் ஒரு டென்ஸாக ஒரு பிளான்டேஷன் டேங்க் செட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ என்னோட ஆசைக்காக இந்த பிளான்ட்ஸ் நான் மேக் பண்ணியிருக்கிறேன். நல்லபடியாகவே எல்லாமே இதில் பிளான்ட்ஸ் எல்லாமே க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஃபிஷஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கு. பிளான்ட்ஸோட கலர்ஸ் நீங்கள் பாருங்க. ஸோ இதில் வந்து சீரோஸ் லைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அகெயின் நம்மளுடைய கேபினெட்ஸ் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். கேனிஸ்டர் டால்ஃபின் கேனிஸ்டர் வித் CO2 அட்வான்ஸ் லெவலில் நம்ம CO2 கொடுத்துருக்குறேன். ஸோ இது வந்து ஒரு நல்லபடியாக உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல் டேங்க்ஸ் வேணும் அப்படின்ட்டு வர கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கேப்பும் நீங்கள் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 சென்டிமீட்டர் டேங்க். ஸோ அகெயின் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் CO2 தான். ஒரு கஸ்டமர்ஸ் வந்து சாயில் போட்டுட்டு நான் பண்ண போகிறேன், ஒரு நல்லாவே டென்ஸாக இருக்கணும் அப்படின்னா ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் செட்டப்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். ஒரு யுவகமி ஸ்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக வந்து கார்பெட் பிளான்ட்ஸ் மட்டும் தான் க்ரோ பண்ணுவாங்க. பட் நான் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் மேலேயும் பேக் சைட்லாம் கொஞ்சம் டால் பிளான்ட்ஸ் நான் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸும் நீங்கள் போடலாம். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்டார்ட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து பிளான்ட்ஸை வந்து க்ரோ பண்ணிவிட்டு சர்டன் டைம்ஸ்க்கு அப்புறம் நம்ம வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மாண்டகார்லோ இருக்குது, பொகஸ்டிமன் ஹெல்ஃபெரி, அப்புறம் பின்னாடி ஃபீடா, பின்னாடி ஹேர் கிராஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறோம். இது வாட்டர் மட்டும் ஒரு நாளைக்கு ஒன்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 6 to 8 hours வந்து லைட்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரேரியம். ஸோ இந்த டெரேரியம் கான்செப்ட் யாருக்கு அப்படின்னா ஒரு நேச்சுரல் லவராக இருக்கிறீங்க, பட் உங்களால் வந்து ஃபிஷ் வச்சிங்கன்னா வாட்டர் சேஞ்ச் உங்களால் பண்ண முடியாது அப்படின்றவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மெயின்டெனன்ஸ். ஆக்சுவலாக இதில் மெயின்டெனன்ஸ்ன்றது ஒரு ஃப்ரெண்ட்லி மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும். வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்டர் ட்ரைன் ஆகக்கூடாது, வாட்டர் மட்டும் எக்ஸஸாக போகக்கூடாது. ஸோ வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும், மாய்ஸ்டாக மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். மற்றபடி இதில் வாட்டர் சேஞ்ச் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இது எவ்வளோ நாள் உங்களால் வைக்க முடியுமோ, ஸோ உங்களுக்கு போர் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் கியூப். ஸோ 30 சென்டிமீட்டர் கியூப்ல வந்து கீழே மட்டும், அதாவது பேக்ரவுண்டில் ஹை பிளான்ஸ் எதுவுமே வைக்காம, பேக்ரவுண்ட் பிளான்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபோர் கிரவுண்ட் பிளான்ஸில் தான் நம்ம வச்சிருக்கிறோம். அகைன் இதுக்கு வந்து நம்ம CO2 கொடுத்துருக்கோம். 801 கேனிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நியோ ஹெலியோஸ் லைட்ஸில் இது நம்ம க்ரோ பண்ணிட்டு இருக்கோம். இது ஆல்மோஸ்ட் வச்சு ஒரு 1 month இல்லை 1.5 month தான் ஆகுது. ஸோ இது நல்லபடியாக இப்போது பிளான்ஸ்லாம் க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இவ்வளோ தான் நம்ம டேங்க்ஸில் இருக்கிற டிஸ்பிளே டேங்க்ஸ். ஏன் இவ்வளோ டிஸ்பிளேஸ் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா கஸ்டமரோட சாய்ஸ் தான். இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் வந்து ஒரு பிகினராக இருக்கலாம், இல்லை வந்து நல்ல ஒரு ப்ரோ லெவலில் கூட கஸ்டமர்ஸ் உள்ளே வரலாம். ஸோ அவங்க எல்லாருக்குமே கவர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷோஸ் கேஸில் நாங்கள் இத்தனை டிஸ்பிளேஸ் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ கஸ்டமர் அவங்களோட பட்ஜெட்ஸ் நீங்கள் சொல்லும் போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு லெஸ் க்ரீனாக கம்மியான க்ரீனரி இருந்தால் போதும், ஃபிஷஸ் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட்டப்பு. சில கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பிளான்ஸ் வேணும், ஃபிஷஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செட்டப்ஸு. அகைன் வந்து பட்ஜெட்டோடைய காஸ்ட் வைஸு.
ஸோ இது எல்லாமே மெயின் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு ஸ்கேப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அக்சசரிஸ் தான். இதில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து பிளான்டேஷன் டேங்கோட அக்சசரிஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஃப்ரம் வந்து டைமர்ல இருந்து உங்களுக்கு கூலிங் ஃபேன் வேணும் அப்படின்னா கூலிங் ஃபேனும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ ஸ்கிம்மர் இருக்கு, ஹேங் அண்ட் பேக் கேனிஸ்டர்ஸ் இருக்கு, அப்புறம் ஹேங் அண்ட் ஃபில்டர்ஸ் இருக்கு, எல்லா டைப்ஸ் ஆஃப் நியோ ஹெலியோஸ் லைட்ஸ் இருக்கு, ஜீரோ லைட்ஸ் இருக்கு, சோபோ லைட்ஸ் இருக்கு. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் லைட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் பாட் நீங்கள் க்ரோ பண்ணுறீங்க, பாட் பிளான்ட்ஸ் நீங்கள் க்ரோ பண்ண போறீங்க டாப் பொசிஷன்லாம். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. மிஸ்ட் மேக்கர்ஸ் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்ஸில் வந்து மிஸ்ட் மேக்கர் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறது என்னன்னா இந்த மிஸ்ட்னால ஃபிஷர்ஸ்க்கோ இல்லை அது கன்சியூம் பண்ணுற ஹியூமன்ஸ்க்கு எதனா ஒரு பிரச்சனை வருமா கேட்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது எல்லாம் டெய்லியுமே இது ஸ்கிம்மர் டெய்லியுமே இந்த மிஸ்ட் மேக்கர் ஆனில் தான் இருக்குது. ஸோ எங்களுக்குமே எந்த பிரச்சனை வந்ததில்லை. சேம் டைம் வந்து ஃபிஷர்ஸும் நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குது, நல்லா ஃபீடு எடுத்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்ட்ரேஷன். ஒரு பேசிக்காக கஸ்டமர்ஸ் வராங்கன்னா ஏர் மோட்டர்லேருந்து ஏர் மோட்டர்லேருந்து ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ஸும் நம்ம கிட்ட இருக்குது. அகெயின் பிளான்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மாஸ் இந்த இடத்துல ஹேங் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் மாஸ் கிடைக்கும். ஆல்கே ஸ்க்ரேபர்ஸ் இருக்குது நம்மளுக்கு, அந்த டேங்க்ஸ் க்ளீன் பண்ணுற ஆல்கே ஸ்க்ரேபர் இது. அகெயின் இது வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்லாம் நீங்கள் க்ரோ பண்ணுறீங்கன்னா மாஸ் ட்ரிம் பண்ணுறதுக்கான ஒரு சிசர். இது ஸ்ப்ரிங் சிசர்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் சிசர். ஸோ அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் டாப் லான்ச் எல்லா அக்சசரிஸும் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ எப்போ வேணால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எந்த அக்சசரிஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் கேட்டு வந்த அக்சசரிஸ் இல்லைனா கூட நம்ம புது அக்சசரிஸ் வேணும் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம். எந்த அக்சசரி வேணாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணியே தரலாம். ஸோ இந்த நீங்கள் மாஸ் மட்டும் க்ரோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிசர் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த சிசர் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். நீங்கள் மாஸ் க்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா இது கட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம கை வந்து எல்லா இடத்துலையுமே போகாது. ஸோ இந்த சிசர் இருந்தால் ஈஸியாக வந்து மாஸ் க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சிசர்ஸும் எல்லாருக்கிட்டையும் நம்ம கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நீங்கள் ஒரு பிளான்டேஷனுடைய மெயின்டெனன்ஸ் டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாலிடே ஃபுட் நம்ம கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பபுள் கவுண்டர் நம்ம கிட்ட இருக்குது. இது சும்மா ஒரு ஸ்ட்ரிம்ஸ் நெட்டு, சின்ன நெட் நம்ம கிட்ட இருக்குது. டிஃப்யூசர்ஸ் இருக்குது, எல்லா டைப்ஸ்லும் டிஃப்யூசர்ஸ் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா CO2 மானிட்டர். இது ஸோ உங்கள் டேங்க்கில் வந்து எந்த லெவலில் CO2 இருக்குது. ஸோ இது எப்படி மானிட்டர் பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ எல்லோ கலரில் மாறும், க்ரீன் கலரில், ப்ளூ கலரில் மாறும். ஸோ அந்த கலர் நீ பேஸ் பண்ணி உங்களுடைய CO2 லெவல் எவ்வளோ இருக்குன்னு ஈஸியாக நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சைஃபன் பைப் நம்ம கேனிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த கேனிஸ்டர் பைப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்கேஸ் அதிகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேனிஸ்டருடைய ஓஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ஆல்கே ஃபார்மேஷன் வந்துடும். அந்த கேனிஸ்டர் ஓஸ் க்ளீன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஜெட்ஸ் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா இது கேனிஸ்டர் பைப் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஒரு நானோ டிஃப்யூசரு. ஸோ இது வந்து தெர்மாமீட்டர்ஸ் இருக்குது. இது டிஜிட்டலும் இருக்குது, பேசிக்காக இருக்க மேனுவல் தெர்மாமீட்டர்ஸும் நம்ம கிட்டே இருக்குது. இது கொஞ்சம் டேங்க் வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற ஒரு தெர்மாமீட்டர்ஸ். இது அதுக்குள்ளே டேங்க்ஸ்குள்ளே வைக்கிறது, டேங்க் வெளியில் வைக்கிறது. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ஸும் இருக்குது. மெயின் பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் எதுக்குன்னா மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம யூஸ் ஆகிற டூல்ஸ் தான் இது. ஸோ இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட் ஃப்ளாட்டர்ல இருந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் வந்து சிசர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பெண்ட் யூசர்ஸு, ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் யூசர்ஸு, இது வந்து கர்வ் சிசர்ஸு, இது ஸ்ட்ரைட் சிசரு, இது வேவ் சிசர்ஸ். ஸோ சிசர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் சிசர்ஸ் இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ் கட் பண்ணுற அந்த குட்டி சிசர்ஸ் ஒன்று பார்த்தீங்களா, ஸோ அந்த சிசரும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அல்ட்ரா கிளியர் டேங்க்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் கேட்டாலும் நம்மளால் அல்ட்ரா கிளியர் டேங்க்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். மெயினாக வந்து ஒரு பிளான்டேஷன் டேங்க்கு தேவையான நீட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டெப்பாக வந்து இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைடு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டிஸ்பிளே டேங்க்ஸு, அப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம என்கேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான் இது வச்சுருக்கோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைடில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மேலே டாப் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா ஏடியோட பயோரியோ ஃபில்டர் மீடியா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது, கிளாஸ் கிளீனர்ஸ், ஃபிஷ் ஃபுட்ஸ் இருக்குது. அகைன் பிளான்ட்ஸ்கோடைய நியூட்ரிஷன்ஸ் நம்ம இங்கே இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் அப் பாக்டீரியா. அது ஒரு டேங்க் நீங்கள் சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிக்விட் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா உங்களோட சைக்கிளிங் ப்ராசஸ் நல்லபடியாக முடியும். அகைன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்ல குளோரின் இருக்குது, உங்கள் வாட்டரில் குளோரின் இருக்குன்னா குளோரின் வந்து ரிமூவ் பண்ணுறது இது. அதுக்கப்புறம் இது எல்லாம் மெடிசன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸில்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது.
இது வந்து ஃபிஷஸ் ஃபுட்டு இருக்குது இந்த இடத்துல. இது வந்து நார்மல் பீட்டாஸோட ஃபுட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீட்டாஸ் இருக்கும். ஸோ பீட்டாஸ் எப்பவுமே ஒரு 20 ஃபிஷஸ்னாச்சும் மினிமம் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நான் அகெயின் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் நாங்கள் பீட்டாஸ் இப்படி தான் வச்சிருக்கிறோம். ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால. ஸோ நீங்கள் கஸ்டமர்ஸ் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு பவுல்லையோ இல்லை கிளாஸஸ்லையோ வைக்காதீங்க. ஸோ எனக்கு இது வந்து 2 or 3 days வந்து கிளியர் ஆகிடும். பட் நீங்கள் வைக்கும்போது மினிமம் 1 feet டேங்க்ல நீங்கள் வைங்க. அப்போ தான் அந்த நிறைய கஸ்டமர் சொல்கிறதுன்னா பீட்டா வந்து ஒரு மாதிரியா ஆக்டிவாகவே இல்லை, சும்மே பண்ண மாட்டேது, ஒரே கார்னரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா அது சின்ன பவுலில் வைக்கிறதுனால தான் அது அந்த மாதிரி இன்ஆக்டிவாக இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு ப்ராப்பர் பீட்டாக்கான ஒரு செட்டப் போட்டுட்டு ஒரு 1 feet டேங்க்ல வைங்க. அது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு இங்கே அந்த டைமில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஃபிஷஸ் தான். இதுக்கும் தேவை ஸ்பேஸ் கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஃபிஷஸ் அண்ட் பிளான்ஸ் இருக்குது. ஸோ எப்பவுமே இது வந்து லோ டெக் பிளான்ஸு. ஸோ பாட் பிளான்ஸ்லேருந்து ஃப்ரம் டிசி கப்ஸ் வரைக்கும் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஸோ எல்லா செக்ஷன்ஸ்லேயுமே வந்து ஃபிஷஸ் இருக்குது. ஸோ இது வந்து காஸ்டேட் டெட்ரா. நெக்ஸ்ட் இது வந்து காஸ்டேட் டெட்ரா. ஸோ ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஃப்ரைடே வந்து எங்களுக்கு வந்து ரீஸ்டாக் வந்துகிட்டே இருக்கும். மண்டே டியூஸ்டே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபிஷஸ் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். எப்பவுமே நாங்கள் நியூ ஸ்டாக் கொண்டு வந்துட்டே இருப்போம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்கிற டேங்க்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கப்பீஸ் நல்ல குவாலிட்டியில் கப்பீஸ் வேணும்னா கண்டிப்பாக எங்களோட ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒயிட் ஃபின் டெட்ராஸு. இது பார்த்தீங்கன்னா கப்பீஸு ஒயிட் கலர் கப்பீஸ் இருக்குது. இது நல்ல குவாலிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேட் டெட்ரா. இது வந்து மவுண்டன் மினோ. இதில் வந்து அல்பினோ ரெட் கப்பீஸ் இருக்குது இதில். ஸோ இது வந்து மெரைன் டேங்கோடைய குவாரண்டைன் செக்ஷன்ஸ்க்காக நான் வச்சிருக்கோம். மெரைன் ஃபிஷஸ் வந்துச்சுன்னா இதில் குவாரண்டைன் பண்ணுவோம். ஸோ அதனால இது குவாரண்டைன் வாட்டர் மட்டும் போட்டு இதில் வச்சிருக்கோம். அகைன் இதில் வந்து நியான் டெட்ராஸ் இருக்குது. ஸோ இந்த கீழ் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் செட் ஆஃப் வந்து நியான் டெட்ராஸ் இருக்குது. இந்த பொசிஷனில் கார்டினல் டெட்ராஸ், ஜீப்ராஸ் இருக்குது. ஷ்ரிம்ஸில் வந்து ரெட் ரைலி ஷ்ரிம்ஸு, எல்லோ ரைலி ஷ்ரிம்ஸ் இதில் இந்த டேங்க்ஸில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஷ்ரிம்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இதில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சில்வர் டிப் டெட்ராஸ் இருக்குது. இதில் மூன் டெயில் மாலி இருக்குது. உங்களோட ஆல்கே எதுனா இருக்குன்னா கூட நீங்கள் ஆல்கேட்டர்ஸ் இல்லாமல் ப்ளஸ் இதுவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இது வந்து போலார் பேரட் ஃபிஷஸ்ஸு, நல்ல குவாலிட்டியில் இருக்குது போலார் பேரட். இது வந்து அல்பினோ பிரஸ்டிலா டெட்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இது இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கேட் ஃபிஷ் இருக்குது. ஸோ உங்களோட பிளான்டேஷன் டேங்கில் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டோன் கேட் ஃபிஷ்ஷு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பேந்தர் கொஞ்சம் மிக்ஸான வெரைட்டிஸ் வந்து இதில் கொஞ்சம் இருக்கும். இதில் வந்து சியாமிஸ் ஆல்கேட்டர் அண்ட் கோல்டன் ஆல்கேட்டர்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷ்ரிம்ஸ், ரெகுலர் ஷ்ரிம்ஸ் இருக்கு, ரெட் செரி ஷ்ரிம்ஸ், பிளாக், ப்ளூ, எல்லோ. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஷ்ரிம்ஸ் இதுல இருக்கும். அப்படியே நீங்க வந்து கீழ் பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களை ஸ்கேப்பிங்க்கு தேவையான ஹார்ட் ஸ்கேப்புக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்கு. ஸோ ஃப்ரம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாவா ராக்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டிராகன் ராக்ஸ் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ஸ்டோன்ஸ் இருக்குது. ரிவர் நீங்கள் நேச்சுரல் ரிவர் செட்டப் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து சுரையூர் ராக்ஸ், ஏடிஏ ராக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ராக்ஸ் இருக்குது. ட்ரிஃப்ட்வுட் வந்து நார்மல் ட்ரிஃப்ட்வுட் இருக்குது. அப்புறம் இந்த சைடில் இது வந்து நார்மல் ட்ரிஃப்ட். அகைன் இதில் பார்த்தீங்கன்னா முப்பானி வுட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு சின்ன சைஸில் இருக்குது. உங்களுக்கு பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பெரிய சைஸ்லேயே உங்ககிட்ட நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ 3 feet 4 feetலாம் போகிறீங்க அப்படின்னா பெரிய சைஸில் உங்களுக்கு வுட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் வுட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேறு எதனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு வுட் வேணும், இல்லை ஹார்ட்ஸ்கேப்பில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ இதில் வந்து ஒரு புது ஸ்டாக் ஒன்று வரப்போகுது. அதனால டேங்க் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து சைக்கிளிங் ப்ராசஸ் போகணும். ஸோ இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அகைன் புது ஸ்டாக் வர்றதுனால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ காங்கோ டெட்ராஸ் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து விடோ டெட்ராஸ். இது பேசிக் வந்து எல்லாரும் கேட்டு வர்றது விடோ டெட்ராஸ். இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அல்பினோ ரெட் கப்பீஸ் இருக்கு. அகைன் வந்து ரெட் ஷார்க், அல்பினோ ஷார்க் இருக்கு. இது வந்து அல்பினோ ஷார்க்கு. இது வந்து ஃபுல் ரெட் கப்பீஸ். இது வந்து பேசிக் கப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கும். இது வந்து கொய் கப்பீஸ் இருக்கும். ஒரு 3 கலர் சேர்ந்த மாதிரி இருக்கும். பார்க்குறது ரொம்ப அழகா இருக்கும். இது பலூன் ரெட் டை டெட்ராஸ். இது ஸோ டெட்ரா ஃபேமிலி தான். மோஸ்ட்டாக நம்ம கிட்ட பிளான்டேஷன் டேங்கோட ஃபிஷஸ் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்வாட் டைல். இது நல்ல குவாலிட்டியில் இருக்குது, நல்ல கலர்ஃபுல். ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஸ்வாட் டைல் வாழ்க்கை போகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து கப்பீஸில் எங்லர் கப்பீஸ். இது ஸோ இந்த கப்பீஸும் நீங்கள் பிளான்டேஷன் டேங்கில் போட்டிங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அப்படியே கீழ் டேங்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு பிளாட்டிஸ் பாண்டா மாலிஸ் இருக்குது. ஸோ ஃபிஷஸ் இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அகெயின் உங்களுக்கு ஃப்ரைடே வந்து ரீஸ்டாக் வந்துடும். ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா கோரிடோராஸ் இருக்குது, அல்பினோ கோரிஸ் இருக்குது, கிரீன் கோரிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் நியான்ஸ் இருக்குது இதில். ஸோ ஃபிஷஸ் ஸ்டாக் இவ்வளோ தான். ஸோ அது இல்லாமல் கீழ் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன சாயில் வேணுமோ எல்லா சாயில்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ரிவர் சாண்ட்ஸ் இருக்குது, இம்போர்ட்டடில் இருக்குது, நார்மல் ரிவர் சாண்ட் இருக்குது, ஏடிஏடைய பேஸ் நம்மக்கிட்ட இருக்குது, பவர் சாண்ட் இருக்குது, மாஸ்டர் சாயில்ஸ் இருக்குது. ஸோ பிளான்டேஷன் டேங்க்ஸ்க்கு என்டையராக உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே நம்மளால் கொடுக்க முடியும். ப்ளஸ் வந்து நீங்கள் எதனா பர்டிகுலராக கேட்டு வரீங்க நம்ம ஷாப்பில் இல்லை அப்படின்னா கூட நம்ம நெக்ஸ்ட் டேவே நம்ம அரேஞ்ச் பண்ணியும் கொடுக்க முடியும். பண்ணுறது மெயினாக வந்து பிளான்டேஷன் டேங்க்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எதனா பிளான்டேஷன் டேங்க்ஸ் நீட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எஃப்என்பி அக்வாட்டிக்கை வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நல்லா பெட்டர் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். தேங்க்யூ.